நடு நடு சார், உங்க ஃப்ரெண்ட் கண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு தெரியுமா? தெரியுமாவாவது மைதாவது நம்ம ஊர் எம்எல்ஏ வச்சு நான் தான் அவனை ஜாமீன்ல கொண்டாந்தேன். வெளியே வந்துட்டாரா? இப்ப அவர் எங்க இருக்காரு? 8ஆம் நம்பர் கடையில இருப்பான், போய் பாரு. அது அது வந்துமா இவனும் 8ஆம் நம்பரா? ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் அழிக்கும் சாந்தி. அழிக்கும் இல்ல அழிக்கும், என் வாழ்வை அழிக்கும் சாந்தி. அறிவிட்டு முட்டை ஏன்டா போச்ச கேக்குற? கம்முனிடுறா, என் சாந்தி நான் எப்படி வேணாலும் கிழிப்பேன். கிழிச்சா உழைப்பேன், நீ உதச்சா கூட நான் கிழிப்பேன். கோச்சு கிழிச்சா வாயை கிழிப்பேன். என்னடா தண்ணி அடிச்சிருக்கேன்னு நினைச்சு தகராறு பண்றியா? என்ன சின்ன பையன் நினைச்சு தகராறு பண்றியா? போடா. ஹாய். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. எதுக்குப்பா? வண்டி எடு. எங்க போற? இந்த நீ சாப்பிடு, ஆனா வண்டி எடு. நான் லவ் பண்றீங்களா? நீங்க ஈஸியா சைட் அடிச்சுட்டு போயிடுறீங்க. ஆனா இங்க இருக்க ஆம்பளை எல்லாம் தண்ணி அடிக்க வேண்டியதா இருக்கு. நான் அது வண்டி நிறுத்தினா என்னன்னு கேக்குறேன். பிளையிங் கிஸ் கொடுக்குறியா? அறிவு கட்ட முண்டோம். இன்னைக்கு ரோஜா பூ கொடுப்பா, நாளைக்கு நீ ஏமாந்தேன்னு வச்சுக்கோ குல்கந்தே கொடுத்துருவா. அப்படிப்பட்ட பார்ட்டி நீயாவது யமஹால வந்திருக்க, நாளைக்கு மாமா உன ஒருத்த மாறில வந்தான்னு வச்சுக்கோ மச்சிச்சு உனக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுவா. கணத்துல இருக்க குழியை பார்த்து ஆசைப்பட்டியா? அந்த குழியிலேயே உன்னை போட்டு புதைச்சிருவா. தாய் குலமே, நான் எல்லா பெண்களையும் தப்பா சொல்ல, தப்பு செய்யற பெண்களை மட்டும்தான் கண்டிச்சேன். அதுக்காக நீ நான் மன்னிக்கணும். இந்த கையையே நான் காலா பிடிச்சு கேக்குறேன். பாத்தியா, அடுத்த ஆம்பளை கை வச்சா கூட கம்னு இருக்கா பாத்தியா? சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. கடைசியில இதுக்கு தான் மாமா செஞ்சாவ. இந்த ஆம்பளைங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க. மச்சி நம்ம கண்டக்டர் மாமா மாதிரி இல்ல, அவனேதான்டா. நான் ஏதோ தண்ணியில பேசினா கூட நான் மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல. பார்ட்டி தனியாவும் இருக்கிறான், தண்ணிலையும் இருக்கிறான். சாலிடா நாம 5 பேர் இருக்கிறோம். அதனால அடிச்சு தூள் பண்ணிட வேண்டியதா. ரெடி 1 2 3 4. தண்ணி அடிச்சிருக்கும் போது என் மேலே எனக்கு வெறுப்பா இருக்கு. என்ன பண்றது? குட் ஈவினிங் பிரதர்ஸ். என்ன எல்லாரும் தடுமாறி நடக்கிறீங்க? தண்ணி அடிச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், உங்களுக்குலாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். யார் லவ் பண்ணாதீங்க என்ன? அடிக்காதீங்கடா. நான் தண்ணி அடிச்சிருக்கிறேன், நீங்க அடிச்சீங்கன்னா கூட என்னால் திருப்பி அடிக்க முடியாதுடா. நான் எங்க இருக்கேன், எப்படி இங்க வந்தேன்னு சினிமால மயக்கம் தெளிச்ச ஹீரோ வழக்கமா கேட்பாங்களே, அதத்தானே நீயும் கேட்க போற. நீ உன் வீட்டுல தான் இருக்க, நானும் உன் வீட்டுல தான் இருக்கேன். நானே சொல்றேன், உன்னை நடு ரோட்ல நல்லா நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருந்தானுங்க. நாயா இருந்தா விட்டுட்டு வந்திருப்பேன், நீ ஆச்சு, அதனாலதான் பரிதாபப்பட்டு கொண்டு வந்தேன். ஏன் இப்படி தண்ணி அடிச்சு கலாட்டா பண்ற? குலதெய்வத்துக்கு வேண்டுதல். போங்கடி, ஏன் தண்ணி அடிக்கிற ஏன் தண்ணி அடிக்கிறேன்னு என்ன கேக்குறிய? ஏன் என்ன தண்ணி அடிக்க வச்சான்னு அந்த சாந்தியை கேட்டியா நீ? என்ன இந்த அளவுக்கு மோசம் பண்ணிட்டால, அவளை கேட்கல நீ? அவளுக்கு அவ்வளவு பெரிய உடம்புல இவ்வளோண்டு கூட மனசே இல்ல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ சாப்பிடு. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அந்த சாந்தி தான். கண்டக்டர்லயே ஆம்பளை கண்டக்டர் பொம்பளை கண்டக்டர்னு இருக்க மாதிரி அவ பொம்பளை எம இல்ல எமனி. சரி நீ சாப்பிடு, பட்னி கிடந்தா உடம்புக்கு ஆவாதியா? பரவாயில்ல, நான் பட்னி கிடந்தே செத்து போயிடுறேன். ஐயோ, நீ செத்து போயா? நான் வேணான்னு சொல்ல, ஆனா சாப்பிட்டுட்டு செத்து போயேன். நீ சொல்லி நான் ஏன் சாகணும்? நான் சாப்பிடுவேன். நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் விட்டுறேன். இன்னும் கொஞ்சம் தர இல்ல, நீ வாயை திறந்தா உலகமே தெரியுது. நீதான் கண்ணு பரமாத்மா வாச்சு. கொஞ்சம் பாரு.
ஏன் இப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இப்படி சாப்பாட்டுக்கு அலையிற? அலையிறனா? சாந்தி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் சரியா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஆமா, அந்த சாந்தியே என்னை ஏமாத்திருப்பா. உனக்கா தெரியுமா? வெரி சிம்பிள். அவ உன்னை ஏமாத்திட்டு போனதுனாலதான் இன்னைக்கு ஏசி கார்ல போயிட்டு இருக்கா. அதே உன்னை கல்யாணம் பண்ணிருந்தானா பல்லவன் பஸ்ல ஓசில தான் டிராவல் பண்ணிருக்கணும். அவளே எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டா. நீ ஏன் அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றது கரெக்ட் தான். அவளை பத்தி கவலைப்பட நான் இருக்கேன். என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா? நான் இருக்கேன். எல்லா பொண்ணுங்களுமே சாந்தி மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுல பொண்ண மாதிரி 1-2 நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்கன்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த சாந்தி மேல உயிரியே வச்சிருந்தேன். அவ அதை எடுத்துட்டு போயிட்டா. நீ தான் எனக்கு புதுசா உயிர் கொடுத்துருக்க. அவன் என் வயிறை காய வச்சா, நீ அதே வயிறை குளிர வச்சிருக்க. என்னை மட்டும் நீ பார்க்கலனா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். உன்னை பார்த்ததுனாலதான் என் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு. நிஜமா சொல்றேன் கீதா, நான் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கேன்னா அது காரணமே உன்னோட இந்த அன்புதான். நீ சொல்றத பார்த்தா கூடி சீக்கிரமாவே அவர் மனசை மாத்திடலான்னு நினைக்கிறேன். அவர் பழகினதை பார்த்தா எனக்கும் அவர் மனசை மாத்துறது பெரிய கஷ்டமான காரியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா பொண்ணு நீயே ஏமாத்திக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எத்தனை நாளைக்கு தான் இப்படி நடைபெறமா இருக்க முடியும்? அவர் சந்தோஷமா இருப்பாருன்னா நடப்பணுமா இல்ல பொண்ணுமா கூட தயாரா இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதக்கா. அப்படின்னா நாளைக்கு நான் சொல்ற மாதிரி வெல்கம். வெல்கம் இருக்கட்டும். என்னடி இது? இது தெரியல? புடவை. புடவை சரி, எதுக்காக கட்டின? இல்ல, வெறும் பாவாடையோட இருந்தா அசிங்கமா இருக்கும், அதனாலதான் புடவை எடுத்து கட்டின. அது சரி, எங்க அம்மா புடவை எதுக்கு எடுத்து கட்டின? அது வந்து அம்மாவும் ஒரு காலத்துல பொண்டாட்டியா இருந்தவங்க தானே, அதனால பொண்டாட்டியா வரப்போறவ அம்மாவோட புடவை எடுத்து கட்டுறதுல தப்பு இல்லைன்னு தான் உங்க அம்மா புடவை எடுத்து நான் கட்டிக்கிட்டேன். எங்க அம்மா புடவைய எனக்கு பொண்டாட்டியா வரவதான் கட்டணும். எவனுக்கோ பொண்டாட்டியா போறவெல்லாம் கட்டக்கூடாது, புரியுதா? எவனுக்கோ பொண்டாட்டியா போறவெல்லாம் உங்க அம்மா புடவை எடுத்து கட்டக்கூடாது, ஆனா எவனோடவோ ஊர் சுத்துறவெல்லாம் உனக்கு பொண்டாட்டி ஆகலாமா? என்னடி சொல்ற? என்னையா இப்படி எல்லாம் அடிக்கிற? நேத்து நீ மயக்கம் தெளிஞ்சு பேசுனியா இல்ல மயக்கத்திலே பேசுனியா? அவ காய வச்சா நீ குளிர வச்ச, அவ உயிரை எடுத்தா நீ உயிரை கொடுத்த. இப்படி எல்லாம் சாந்தியை விட நான் எல்லா வகையிலும் பெட்டர்னு சொன்னியா? சூசகமா என்ன பெட்டர் ஹாஃப்னு சொல்றேன்னு நினைச்சுதான் உரிமையோட உங்க அம்மா புடவை எடுத்து காட்டின. அதுக்கு போய் இப்படி அடிச்சிட்டியா? வாய மூடி. பொம்பளை இல்லாத வீடு இருந்தா தைரியமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தனியா இருக்காமலே தள்ளிட்டு போலான்னு திட்டம் போட்டிருக்க. எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிங்கிறதுக்காக மனசுல எழுந்து போய் ஒரு 4 வார்த்தை சொன்னோம்னா உடனே மனைவி எல்லாம் முடிவு பண்ணிட்டியா? ஏன் இதே ஒண்ணு திறந்த வீடு இல்லடி உன்ன மாதிரி கண்ட நாயெல்லாம் நுழையறதுக்கு. அவ என்ன புருஷனா எடுத்துக்கிறாளோ இல்லையோ, சாகுற வரைக்கும் சாந்தி தான் என் பொண்டாட்டி. உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க அந்த ஆளோட மனசு நான் இல்ல இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணாலையும் மாத்த முடியாது. நீ கட்டின புடவையே வேற ஒருத்தி கட்டுறதுக்கு சம்மதிக்காத அந்த ஆளு நிச்சயமா பொண்ணை தவிர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டார். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாரு, மனசையும் மாத்திக்க மாட்டாரு. எப்படியாவது அவர் என்ன மறந்துதான் ஆகணும். அதுக்கு என்ன வழி? அக்கா, அவரு மறக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒன்னாலதான் அவரை மறக்க முடியுதா இல்ல அவரோட ஞாபகத்தையாவது சரியா மறைக்க முடியுதா? வரும்போது ஒண்ணு சொன்னாரே. ஓய் கீதா, போய் அந்த சாந்தி கிட்ட சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் நான் அவன் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேதனைப்படுத்துறாள், இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு நான் பிரசவ வேதனை உண்டாக்க போறேன். நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நம்ம கட்டுப்பாடெல்லாம் பொண்டாட்டி அளவுல தான். ஒரே ஒரு பொண்டாட்டி, பிள்ளைங்க எத்தனை கணக்கா கிடையாது. 10 மாசத்துக்கு ஒருத்தர் அவளை கர்ப்பமாக்கி வாழ்நாள் பூரா நிரந்தர கர்ப்பிணி ஆக்கல. என் பேரு கண்ணன் இல்ல. தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணும் ஆசையே இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்ட. அக்கா, உங்க 2 பேர் பிரச்சனைக்கு 3வது ஒரு ஆள் தீர்வு சொல்லவே முடியாது. ஏன் நீயும் உன் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லக்கூடாது?
எனது ராகம் மௌன ராகம் கேட்க யாரும் இல்லை. எனது காயம் மனதின் காயம் மருந்து ஏதும் இல்லை. தீமேலே பூமாலை கண்ணீரா அதை காப்பாற்றும். என் வாழ்வே ஒரு போராட்டம். எனது ராகம் மௌன ராகம் கேட்க யாரும் இல்லை. எனது காயம் மனதின் காயம் மருந்து ஏதும் இல்லை. பௌர்ணமி நாளிலே தேய்பிறையாகினேன். வைகறை வேளையில் பந்தியை பார்க்கிறேன். மின்மினி பூச்சிகள் தீபங்களாகுமா? ராத்திரி வேளையில் பாதையை காட்டுமா? என் நினைவை நீ மறந்து வாழ்ந்தாகணும். உன் நினைவை நான் சுமந்து போய் சேரணும். ஆன்மாவின் தாகம் கேட்கின்றதா? மாப்பிள்ளை பொண்ணுமா ஊர்வலம் போகுது. என் இரு கண்ணிலே நீர்வலம் போடுது. உன்னை நம்பினா வாழ்ந்தது பாவமா? நான் படும் வேதனை நீ தந்த சாபமா? என் உயிரோ போன பின்னும் நான் வாழ்கிறேன். ஏழை நீ தேடி வரும் நாள் பார்க்கிறேன். நான் பார்த்த சொர்க்கம் நீதானடி. புத்தப்பா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. மிஸ்டர் சங்கண்ணி, வாழையில யாரு? ஆரோக்கியசாமி. ஆ? ஆரோக்கியசாமி. நிறுத்துங்கடா, கேட்கல யாரு? ஆரோக்கியசாமி. பேர் ஆரோக்கியசாமிங்கிற ஆளை பார்த்தா ரொம்ப சின்ன வயசா இருக்கு. எப்படி செத்தாரு? காதல்ல தோல்வி மூட பூஜை மருந்த குடிச்சு செத்துட்டாரு. காதல் தோல்வி மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்துட்டாரா? பாடையில போற உனக்கு பூவையரச்ச சொல்லிக்க வழி விடு. நெல்ல 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 பாடை கட்டினது யாருப்பா? நீயா? இந்த 50 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு பாடை கட்டணும். தங்குவது யாருப்பா? இந்த 50 ரூபா நாளைக்கு நல்லா ஊதி கிழிக்கணும். நல்லா ஊதுறேன். உங்களுக்கு எல்லாம் டான்ஸ் மாஸ்டர் யாருப்பா? இவர்தான். இந்த நீ 50 ரூபா வச்சுக்க. நாளைக்கு நல்லா குத்தி ஆடணும். இதெல்லாம் பக்கா செட்டப்போட ரெடி பண்ணிக்கினே நம்பர் 5 பஜனை கோயில் தெருவுக்கு வந்து சேர்ந்துருங்க. செத்தாங்களா? இல்ல, இனிமேதான் சாவ போறாங்க. யார்ப்பா அது? வேற யாரும் இல்ல, நான் தான். எவ்வளவுதான் எனக்கு எவ்வளவு இருக்கும் ரோஷம். ஒரு டிக் 20 கொடு. இத சாப்பிட்டா மூட்டை பூச்சி சாவுமா? நீங்க ஒண்ணு சார், இத குடிச்சா மனுஷனே செத்துருவான். டபுள் பவர். மனுஷனே செத்துருவானா? அதான் நமக்கு வேணும். பட்டா மீதி சில்ற அதை கொண்டு வந்து என் பணத்துக்கு தெளிச்சிரு. பட்டா ஃபீவர் எத்தனை நாளா இருக்கு? 1 வீக்கா இருக்கு. மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. இன்னும் நல்லா எடுத்து விடுங்க. குட் ஈவினிங் டாக்டர். பொம்பளையோட இதய துடிப்பை பாக்குறீங்களா? ஒரு ஆம்பளையோட இதயம் துடிக்கிறத பாக்குறீங்களா? நீங்க வச்சு பாருங்க டாக்டர், வச்சு பாருங்க. ஆனா என் இதயம் இங்க இல்ல டாக்டர். அந்த சாந்தி கிட்ட இருக்கு டாக்டர் என் இதயம். ப்ளீஸ் பொறுமையா உட்காருங்க. நான் உட்கார்ல டாக்டர், நின்னே பேசுறேன் உங்ககிட்ட. நான் ப்ளீஸ் மேடம், நாங்க குடும்ப சமாச்சாரம் பேசுறோம்.
நீங்க வெளியில போய் உங்க இதயத்தை வேற யார்ட்டையாவது காட்டுங்க ப்ளீஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர், உங்க தொழிலை நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன். என்ன இருந்தாலும் நீங்க ஹை கிளாஸ், நான் லோ கிளாஸ். லோ கிளாஸா இருந்தா கூட டாக்டர், நான் வந்து இந்த பீச் பார்க்குன்னு சுத்துற மாதிரி சாதாரண லவர் இல்ல டாக்டர். எங்களுக்குள்ள இருக்கிறது புருஷ பொண்டாட்டி சமாச்சாரம். நான் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை என் பொண்டாட்டி நினைச்சிட்டேன் டாக்டர். அதனால இப்ப என் பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கேன் டாக்டர். டாக்டர் நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்டாட்டி யாராவது அள்ளிட்டு போயிட்டா உங்க மனசு எப்படி துடிச்சிட்டு இருக்கும்? அப்படிதான் டாக்டர் என் மனசு துடிச்சிட்டு இருக்கு டாக்டர். ஆமா, சாந்தி என்ன மறந்து போற அளவுக்கு அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? அதே மருந்து எனக்கு கொடுங்க. நானும் எனக்குன்னு ஒரு மருந்து இருக்கு டாக்டர். குடியை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்களும் சாந்தியும் கூடி என் குடியை கெடுத்துட்டீங்க. இதெல்லாம் சாந்தி கிட்ட சொல்றதுக்கு பதிலா என்கிட்ட வந்து ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனா நான் தெளிவா சொல்றேன் டாக்டர், எந்த ஒரு பேஷண்ட்டுமே சாவ போகும்போது டாக்டர்கிட்ட வந்து ஐயா டாக்டர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் டாக்டர் நானும் சாவ போறேன். சாகிறதுக்கு முன்னாடி வந்து கடைசியா ஒரு தடவை உங்களை பார்த்து என்னை காப்பாத்துங்க, எங்க காதலை காப்பாத்துங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். இந்த பார் T20 வாங்கிட்டேன் டாக்டர். நாளை காலை சாப்பிட போறேன் டாக்டர். வேற வழி இல்லை. நாளை காலைல 8 மணிக்குள்ள அந்த சாந்தி என் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும், என்னை வந்து பார்க்கணும். அப்படி இல்ல அவ்வளவுதான், எங்க வீட்டாண்ட சங்கு ஊதிடுவாங்க, பானு ஊதிடுவாங்க டாக்டர். இப்பதான் தாரத்தை அப்படிலாம் நான் துட்டு கொடுத்து வந்தேன். வரேன் டாக்டர். டாக்டர் கடைசியா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் டெட் பாடியை நீங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். வரேன் டாக்டர். என்னால அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவரை விட்டு விலகிறது மட்டும் இல்லாம என் ஸ்தானத்துக்கு தகுதியான ஒரு பொண்ணை அவரோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக முயற்சியை செஞ்சேன். அதுலயும் தோத்து போயிட்டேன். இப்படி எல்லாத்துலயும் தோத்து போயிட்டேன்னா நீங்க என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு உன்னோட ஹார்ட்ல ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். இது ஏன் டாக்டர் இவ்வளவு நாளா சொல்லல? சொல்லிருக்கலாம், ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமா டாக்டர்? உன் சக்திக்கு மீறின செலவு தான், ஆனா என் மசத்துக்கு உட்பட்ட செலவு. ஆனா செலவு பத்தி நான் யோசிக்கல. வேண்டாம் டாக்டர், எங்க குடும்பத்து மேல நீங்க காட்டின அனுதாபம் எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு பூரா நீங்களே சுமக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்போ புதுசா என்னால உங்களுக்கு ஏன் ஒரு சுமை? உன்னை ஒரு சாதாரண பேஷண்டா நினைச்சிருந்தா உன்னால ஏற்படுற செலவு ஒரு சுமைதாமா. ஆனா எல்லா அண்ணனுக்குமே தங்கச்சியால ஏற்படுற செலவு ஒரு சுகமான சுமை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு நாள் இந்த ஆபரேஷன் பத்தி உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம், இது 90% ரிஸ்கான ஆபரேஷன். மீதி 10% சக்சஸ் ஆனாதான் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். ஆனா நான் கவலைப்படுறதெல்லாம் அந்த 90% ரிஸ்க பத்தி தான். சாகிறதுக்காக சித்திரவதைப்பட்டு வாழறதை விட வாழறதுக்காக சித்திரவதைப்பட்டு சாகிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் டாக்டர். ஆனா இது உயிருக்கு ஆபத்தான ஆபரேஷன் எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அவருக்கு கூட தெரிய வேண்டாம். டாக்டர், இந்த ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அவருக்கு நீங்க தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். சாந்தி, வா சாந்தி. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடி வருவேன் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் சாவுக்குள்ள நீ வரமாட்டேன்னு சொன்னாங்க. நல்லவேளை நான் சாவுறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. நான் செத்தாதான் நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ செத்திருப்பேன் சாந்தி. நீ என்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அப்படி நான் என்ன சாந்தி தப்பு செஞ்சேன்? தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான். இவ்வளவு நாள் உங்களை தவிக்க விட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்களை தவிக்க விட மாட்டேன். இத்தனை நாள் என்ன பிரிஞ்சு கஷ்டப்பட்டு நீங்க இன்னும் ஒரு 10 நாள் எனக்காக காத்திருக்கணும். 10 நாள் கழிச்சு
நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு மாலையோட வாங்க. மாலையோட வா? நான் மாலையோட வந்தா நீ என்னை ஏமாத்திட்டு போயிடுவ. பின்ன என்ன சாந்தி, நான் தாலியோட காத்துட்டு இருக்கும் போதே என் காலை வாரிட்டு போயிட்ட. இப்ப வெறும் மாலையோட வந்தா ஏமாத்திட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த தடவை நீங்க வாங்குற மாலை நிச்சயம் என் கழுத்துல விழும். என் மேல சத்தியம். உன் மேலதான் சத்தியம் பண்ணாத சாந்தி. அப்புறம் சத்தியத்தை காப்பாற்ற முடியலன்னா நீ செத்து போயிடுவ. நீ செத்து போயிட்டேன்னா அப்புறம் நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை விட என் மேல சத்தியம் பண்ணு. நீ சொன்னமா நடக்க முடியலன்னா நான் செத்து போனா கூட பரவாயில்ல. ப்ளீஸ் தாவ பத்தி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வாழறத பத்தி யோசிக்கிறேன். இனிமேதான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். பேட்டை வாழ் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. இப்ப எதுக்காக சாக்லேட் மழை பெஞ்சது தெரியுமா? சொன்னாதானே தெரியும். சொல்றேன். இன்னைக்கு குடியரசு தினமும் இல்ல, சுதந்திர தினமும் இல்ல. ஆனா எனக்கு சந்தோஷ தினம். என்ன சந்தோஷம் தெரியுமா? கூடிய சீக்கிரம் எனக்கும் சாந்திக்கும் கல்யாணம். எதுக்கு நக்கலா சொல்றீங்க? முத்தலடா, நிஜமா பாட்டி. அடுத்த வாரம் என்ன மாலை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அன்னைக்கு கூட தான் தாலியோட வர சொன்னா. இதே கேள்வியை தான் காலையில எங்க வீட்டுக்கு வந்த சாந்தி கிட்டையும் கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த தடவை நீ வாங்க போற மாலை நிச்சயமா என் கழுத்துல விழும், என் மேல சத்தியம்னு சொன்னா. அவ என்ன சொன்னாங்கிற அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் புரியாது, அது எனக்கு மட்டும்தான் புரியும். உங்ககிட்ட எதுக்கு அனாவசிய பேச்சு? யார் அங்கே? விரைவாக சென்று ஒரு நாவிதனை அழைத்து வா. எதற்கு? திருப்பதி சென்று. ஏன் தலைவா தாடி விட்டீங்க? வேற ஒண்ணும் இல்ல, ஷேவ் பண்ண முட்டை தாடி ஆயிடுச்சு. வேலையை பாரியா. ரொம்ப குஷியா இருக்கீங்க. ஒய் யார் அங்கே? சொல்லிட்டா. நான் குஷியாக இருப்பதற்கு காரணத்தை சொல் தொண்டா. வேற ஒண்ணும் இல்ல, அண்ணனுக்கு அடுத்த கல்யாணமா? கல்யாணம் மாமா? கல்யாணம் தான். தலைவா நீ இன்னும் சாவலியா? சாகலையா? யோ, இனிமேதான் நான் வாழ போறேன். வாழ போறியா? நேத்து தண்ணி அடிச்சிருக்கும் போது தெளிவா தான் பேசுனேன், இப்ப உளறியப்பா. வளரலப்பா, உண்மையை தான் சொல்றேன். அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், அதுக்கு தான் ஷேவ்லாம் பண்ணிக்கிறேன் பார். நீ சேவ் பண்ணிக்கப்பா. வேணாங்களே, நீ குட்ட காசுக்கு ஃபுல்லா நாங்க எல்லாரும் ஜலம் விட்டுன்னு வந்துட்டோம். இப்ப நாங்க ஆடணும். இப்ப என்ன, நீங்க போட்ட கிக்குக்கு ஆடணும், அவ்வளவுதான். நான் இப்ப குஜால தான் இருக்கிறேன். இத புடி. அப்படி போய் ஓரமா நின்னு துதி ஏத்துங்க. நானும் வந்து ஜதி போடுறேன். புரியுதா? ஆமா. நீ எவர் ரெடிடா? உன்னை கட்டிக்க எவர் ரெடி? எவர் ரெடியா? அக்கரையின் குமாரத்தியான சௌபாகியவதி சாந்திக்கும் திருநெய் செல்வன் கண்ணனுக்கும் அடுத்த வாரம் நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம். தாடி நீ அங்கே நான் வரேன். சாந்தி, சாந்தி, சாந்தி. சாந்தி இல்ல, கீதா. கீதா, என் சாந்தி வரலையா? கீதா,
இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு கீதா? 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆயுமா என் சாந்தி வரல கீதா? ஏன் என் சாந்தி வரல? ஏன் என் சாந்தி வரல? ஏன் என் சாந்தி வரல? கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அடிபட்டு 4 நாள் ஆச்சு. அப்படி ஏன் சாந்தி வந்து பார்க்காம இருக்கா? அப்புறம் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? நீங்க அடிப்பட்ட விஷயத்தை நான் சாந்தி கிட்ட சொல்லல. சொல்லியா? ஏன் சொல்ல நீ? எதுக்கு சொல்ல நீ? சாந்திக்கு இன்னைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன். ஆபரேஷனா? ஏன் என்ன ஆபரேஷன்? இவ்வளவு நாள் சாந்தி உங்ககிட்ட இருந்து விலகி இருந்ததுக்கு காரணம் அவளால தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது. தான் கல்யாணம் பண்ணிக்கவே லாய்க்கு இல்லாதவன்னு தன்னோட கல்யாணத்தன்னைக்கு தான் அவளுக்கே தெரிஞ்சது. உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஒதுங்கினது மட்டும் இல்லாம என்ன உங்களோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா கடைசி வரைக்கும் உங்க மனசு அவ ஒருத்தியை தவிர வேற யாரையும் ஏத்துக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ இந்த ரிஸ்கான ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கே முடிவு செஞ்சா. இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேரலாம். ஆனா ஒருவேளை ஏதாவது அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. அப்போ இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகலனா நான் என் சாந்தியை பார்க்க முடியாம போனாலும் போயிடும்ல?
சாந்தி ஆமா சாந்தி சுமக்கிறத தவிர வேற எந்த சுகத்தையும் பொண்டாட்டிங்கிற முறையில என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கிற உங்களுக்கு நான் உன் மேல ஆசை வைக்கல சாந்தி. ஆசைங்கிறது வெறும் உடம்போட போயிடும். நான் உன் மேல என் உயிரியே வச்சிருக்கேன் சாந்தி. இந்த ஆபரேஷன் உனக்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் நானும் உயிர் இல்லாம போயிடுவேன். இப்பவே 2 பேரும் செத்து போறதை விட இருக்கிற நாள் வரைக்கும் சேர்ந்தே வாழலாம் இல்ல சாந்தி. ஒரு பொண்டாட்டியால கொடுக்க முடிஞ்ச ரொம்ப பெரிய சந்தோஷத்தையே கொடுக்க முடியாத எனக்காக நீங்க எங்க உங்க வாழ்க்கை கெடுத்துக்கணும். சந்தோஷங்கிறது 2 உடம்பு சேர்றது மட்டும் இல்ல சாந்தி, 2 மனசு சேர்றது. நீ சொன்ன கதையில வர மானே விட்டு கொடுத்து வாழும்போது மனுஷன் நாயே விட்டு கொடுத்து வாழ முடியாது சாந்தி. இல்லைங்க, நான் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட தத்தெடுத்துக்கலாம். ஆனா நான் பொண்டாட்டியாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதான். உன்னால பொண்டாட்டி எதுன்னு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு அம்மாவா இருக்கலாம் இல்ல, எங்க அம்மா மாதிரி என் மேல அன்பு காட்டுற இன்னொரு ஜீவனா இருக்கலாம் இல்ல.